வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம BS6 வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்சார் செக் பண்ணுறதுக்காக OBD ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆன்போர்ட் டயக்னோசிஸ் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஏதாவது சென்சார் கம்ப்ளைண்ட் தான் நம்ம ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான OBD ஸ்கேனர் இருக்குது. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி மொபைலில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி மொபைலில் பார்க்குற மாதிரி இருக்குது. மொபைலே இல்லாமல் நம்ம அதிலே மல்டிமீட்டர் மாதிரி லான்ச் 3001 இருக்குது, V311 இருக்குது. இப்போ அதே வகையில் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ லான்ச்சில் 319 ஒரு மாடல் புதுசாக விட்டுருக்காங்க. அந்த OBD பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், ஒய்ஃபை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி லான்ச் 301 பற்றி வீடியோ போட்டிருக்கோம், V311 பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 319 இது வந்து ஒரு அதிகமான வண்டிங்க. அதாவது லான்ச்சை விட V311 அதிகமான வண்டிங்க வந்து இதில் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஏன்னா வந்து ஒரே OBD வச்சு நம்ம வந்து எல்லா வண்டியும் பார்க்க முடியாது. அது மாதிரி OBD வாங்கினா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 30,000 ரேஞ்சில் இருக்கும். இது மாதிரி லோ பட்ஜெட்டில் 3000 4000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் சப்போர்ட் பண்ணாது, கம்மியான பட்ஜெட்டில். அந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய OBDலே பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ஒரு 90% வண்டி வரைக்கும் மேட்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, எந்தெந்த OBDலாம் வந்து எந்தெந்த சப்போர்ட் பண்ணல, இது எந்தெந்த சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், லான்ச் 3001 சொல்லிட்டு. இப்போ இந்த OBD பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லாம் தேவையில்லை, இதிலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மல்டிமீட்டர் மாதிரி டிஸ்பிளே இருக்கும், அதிலே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக கலர் டிஸ்பிளேலாம் வச்சு கொஞ்சம் அக்யூரேசி நல்லா இருக்கிற மாதிரி V311 சொல்லிட்டு ஒரு OBD பார்க்கணும். இது வந்து இதை விட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். இப்போ இதில் என்ன சில கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த V311 பார்த்தீங்கன்னா சில வண்டிகளை வந்து சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாத வண்டிங்களும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 319 லான்ச்சில் வந்து 319 ஒரு மாடல் வந்திருக்கு. இது வந்து V311 சப்போர்ட் பண்ணாத வண்டிங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது எந்தெந்த வண்டியில் இது சப்போர்ட் பண்ணல, எந்தெந்த வண்டியில் எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம எல்லா விதமான வண்டியும் நம்ம செக் பண்ண சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு மல்டி பிராண்ட் ஷோரூம் வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ, ஹோண்டா, யமகா, TVS, பஜாஜ், KTM, ராயல் என்ஃபீல்டு, இந்த மாதிரி எல்லா விதமான வண்டிகளும் சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் செக் பண்ணி பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம ஒரு வண்டியாக போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஹீரோ ஸ்ப்ளெண்டர் BS6. இதில் ஃபஸ்ட்டு நம்ம V311 கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து நம்ம லான்ச் கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா OBD போர்ட் இங்கே இருக்குது. இதில் நம்ம மல்டி பிராண்டு கேபிளில் ஹீரோவோட கேபிள் எடுத்து இதில் ஜாயின் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணிட்டு இதோட இன்னொரு எண்டில் நம்ம V311 அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். V311 கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கீ ஆன் பண்ணுவோம். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் சென்சாரை கழட்டி விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் சென்சார் கழட்டி விட்ருக்கோம். இப்போ V311 வந்து சாவி ஆன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆன் ஆகும். இப்போ நான் டயக்னோசிஸ் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே இது கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா MIL ஸ்டேட்டஸ் ஆனில் இருக்குது. கீழே வந்து ஒரு ஃபால்ட்டு DTC ECUவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட்டு காட்டுது. அது என்னன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்து பார்த்தோன்னா ரீட் கோட்ஸில் போய்ட்டு பார்க்கணும். ரீட் கோட்ஸில் கரண்ட் ஃபால்ட்டில் போய்ட்டு பார்த்தோன்னா இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் ஹை, இது வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு காட்டுது. சரி, ஓகே. இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வெளில வந்து எரேஸ் கோட்ஸ் ஓகே கொடுத்து 2 தடவை டபுள் கிளிக் கொடுத்தோன்னா ஓகே, அவ்வளோதான், கிளியர் ஆகிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு வெளில வந்துட்டு ரீட் கோட்ஸில் போய் பார்ப்போம். கரண்ட் ஃபால்ட்ஸ், இது வெஹிக்கிள் ஸ்னோ ஃபால்ட் கோட்ஸ். நம்ம வந்து இப்போ ஃபால்ட்டு கோடை கிளியர் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து V311 சப்போர்ட் பண்ணுது. இதில் நம்ம இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய லான்ச் 319 சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். எல்லாமே காருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் அதில் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்களா. இப்போ லான்ச் கனெக்ட் பண்ணலாம். இந்த டேகெல்லாம் எடுத்துடுறேன். ஸ்ப்ளெண்டர்லாம் இப்போது இது பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்து டயக்னோசிஸ் பண்ணான்னு பார்ப்போம்.
ஆனால் V3W வந்து பார்த்திங்கன்னா உடனே கனெக்ட் ஆகும் வித்தின் செகண்டில். இது கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். இதில் வந்து DTCயின் ECU 0 தான் காட்டுது. நம்ம இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சரை கழட்டி விட்ருவோம். கழட்டி விட்டு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா நமக்கு மால் ஃபங்க்ஷன் வந்துடும். இப்போ மறுபடியும் வெளில வந்துட்டு ரீட் கோட்ஸ் ஓகே கொடுத்தோன்னா இப்போ நமக்கு இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் ஹை, நம்ம பிடிங்கி விட்ட அந்த சென்சாரோட ஃபால்ட்டை கரெக்டாக காட்டுது. கீழே வந்தாலும் அதே தான் காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சென்சாரை கனெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எரேஸ் கோட்ஸ் ஓகே கொடுத்தோன்னா டபுள் கிளிக் பண்ணோன்னா ப்ராசஸிங் ஆகிட்டு கிளியர் ஆகிடும். ஓகே, எமிஷன் ரிலேட்டட் டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ஹாஸ் பீன் கிளியர். இப்போ நமக்கு வந்து ஓகே கொடுத்து வெளில வந்துடும். ரீட் கோட்ஸில் போய்ட்டு மறுபடியும் பார்ப்போம் ஃபால்ட் இருக்கான்ட்டு. த வெஹிக்கிள் ஹஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ். ஓகே, இப்போ இது ஹீரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா V3W சப்போர்ட் பண்ணுது, லான்ச் 319 சப்போர்ட் பண்ணுது. இப்போ அடுத்து நம்ம ஒரு ஹோண்டா கம்பெனி பைக்கு போவோம். இப்போ அடுத்து ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோண்டா ஷைன் இருக்குது, பக்கத்தில் ஒரு யூனிகான் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷைனை செக் பண்ணலாம். இப்போ ஷைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓபடி போட்டிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிப்போம். இதில் மல்டி கேபிளில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா கேபிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாருங்க, டிவிஎஸ் என்டார்க்கு, R15 BS6, ஹோண்டா, ஸ்கூட்டி பெப் ப்ளஸ் சுசுகி, இந்த கேபிள் தான் வந்து ஹோண்டா. இதை நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் V3W கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கனெக்ட் பண்ணிட்டு கீ ஆன் பண்ணுவோம். கீ ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் டயக்னோசிஸ் ஓகே கொடுத்தோம்னா அது லோடிங் ஆகிட்டு கனெக்ட் ஆகுதான்னு இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா MI லைட் ஆனில் இருக்குது. DTCயின் ECU பார்த்தீங்கன்னா 2 ஃபால்ட்டு காட்டுது. இது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். என்ட்ரு மறுபடியும் கொடுத்து ரீட் கோட்ஸ் ஓகே கொடுத்தோன்னா கரண்ட் DTCயின் ECU. இன்ஜெக்டர் சர்க்யூட் ஓப்பனில் இருக்குது. இன்ஜெக்டர் வந்து வேலை செய்யலை. ரெண்டாவது கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் சர்க்யூட் ஹை, சர்க்யூட் A. கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார்னா பிக்கப் காயில் சென்சார். இது ரெண்டுமே இதில் கம்பெனி சொல்லிட்டு காட்டுது. ஓகே, இது வந்து ஒரு புது வண்டி. அதை அவங்க டெலிவரி கொடுக்கும்போது செக் பண்ணி பார்த்து கொடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம அது கரெக்டாக கனெக்ட் ஆகுது. நமக்கு கிளியர் பண்ணி பார்ப்போம். கிளியர் பண்ணி போகுதான்னு பார்ப்போம். வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏதோ பழைய கம்ப்ளைண்ட்டு நினைக்கிறேன். அப்போ நம்ம எரேஸ் கொடுத்துடலாம். எரேஸ் கொடுத்துட்டு கீழே ரெண்டாவதாக வந்து எரேஸ் கொடுப்போம். ஃபால்ட் கோட் கிளியர்டு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஃபால்ட்டு கோட் இருக்கான்னு பார்ப்போம். ரீட் கோட்ஸில் போய்ட்டு ஓகே கொடுத்தோன்னா சாரி கரண்ட் த வெஹிக்கிள் ஹஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைனில் V3W கரெக்டாக சப்போர்ட் பண்ணுது, கரெக்டாக கிளியர் பண்ணுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிலே வந்து நம்ம லான்ச் 319 கனெக்ட் பண்ணுறோம். லான்ச் 319 கனெக்ட் பண்ணோன்னே ஆன் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்து பார்ப்போம். டயக்னோசிஸ் ஓகே கொடுத்து கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். V3W பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டில் கனெக்ட் ஆகிடும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. DTCயின் ECU 0, எதுவும் ஃபால்ட் இல்லைன்னு காட்டுது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரீட் கோட்ஸ் ஓகே கொடுத்து பார்க்கலாம். ரீட் கோட்ஸ் ஓகே கொடுத்தோன்னா த வெஹிக்கிள் ஹஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ். ஓகே, இப்போ இதுவும் வந்து கனெக்ட் ஆகுது, எதுவும் ஃபால்ட் இல்லைன்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு. நம்ம இதுக்கும் ஒரு டெம்பரேச்சர் சென்சரை பிடிங்கி விட்டு இதுவும் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இதில் வந்து ஃபால்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் டெம்பரேச்சர் சென்சரை பிடிங்கி விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா முதல்ல கரெக்டாக ஐட்லிங்லாம் ஆகிடுச்சு. அதை பிடிங்கி விட்டதுக்கப்புறம் டெம்பரேச்சர் சென்சர் பிடிங்கி விட்டதும் ஐட்லிங் ஆடல, ஆஃப் ஆகுது. இப்போ நம்ம மறுபடியும் போய்ட்டு ரீட் கோட்ஸில் பார்ப்போம். ரீட் கோட்ஸில் பார்த்தோன்னா ஒரு ஃபால்ட்டு காட்டுது பாருங்கள், இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் ஹைன்னு வந்திருக்கு. அந்த நம்ம பிடிங்கி விட்ட சென்சரோட ஃபால்ட்டை காட்டுது. சரி, இப்போ மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். அதை இப்போ நம்ம சென்சாரை கனெக்ட் பண்ணிட்டேன். வெளில வந்துட்டு எரேஸ் கோட்ஸ் கொடுப்போம்.
எமிஷன் ரிலேட்டட் டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் கிளியர். ஓகே, இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. மறுபடியும் போய்ட்டு ஃபால்ட் எதனா காட்டுதா பார்ப்போம். ரீட் கோட்ஸில் போய்ட்டு த வெஹிக்கிள் ஹஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ். ஓகே, இப்போது ஹோண்டா ஷைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு V311 கரெக்டாக வேலை செய்யுது. அதே மாதிரி லான்ச் 319 கரெக்டாக வேலை செய்யுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹோண்டா யூனிகான் செக் பண்ணுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோண்டா யூனிகான். இதில் வந்து ஓபடியை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் சென்சாரை பிடுங்கி விட்டுடுறேன். நம்ம ஒரு தடவை வீடியோ போட்டு பிடுங்க முடியல. இப்போ பிடுங்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், V311 எப்பவும் போல் V311 கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம V311 ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு அதை நம்ம ஹோண்டா யூனிகானில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணு சாவி ஆன் பண்ணோன்னா டிவைஸ் ஆன் ஆகிடும். இப்போ டயக்னோசிஸ் ஓகே கொடுத்து இது பார்த்திங்கன்னா எரர் இன் கம்யூனிகேஷன் வித் வெஹிக்கிள் ECU ப்ளீஸ் செக் ஒன் இஃப் டூல்ஸ் OBD கனெக்டர் இஸ் கனெக்டட் டு த வெஹிக்கிள் DLC. ரெண்டாவது, இஃப் இக்னிஷன் இஸ் ஆன் வெரிஃபை தட் த வெஹிக்கிள் இஸ் OBD2 கம்ப்ளைண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் எரர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு OBD2 வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. வெஹிக்கிள் இன்ஜின் ஆனில், ஏதாவது இக்னிஷன் ஆனில் இருக்கா செக் பண்ண சொல்கிறாங்க. இக்னிஷன் வந்து ஆனில் தான் இருக்குது. நமக்கு வந்து ஆரன் எல்லாம் அடிக்குது. இக்னிஷன் ஆனில் தான் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா வெரிஃபை தட் த வெஹிக்கிள் இஸ் OBD2 கம்ப்ளைண்ட். இந்த வெஹிக்கிள் வந்து OBD2 கம்ப்ளைண்ட் அது இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல இது கனெக்டே ஆகலை. கனெக்ட் ஆனால் தான் நம்ம கம்ப்ளைண்ட் செக் பண்ண முடியும். டயக்னோஸ் ஓகே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட்டு பேஜ் ரீட் கோட்ஸுக்கு போய் நிற்கணும். ஆனால் ரீட் கோட்ஸுக்கு போகல. அப்போது ஹோண்டா பைக்லேயே பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ECU இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஹோண்டா ஷைனில் ஒரு மாடல் ECU இருக்குது, ஹோண்டா யூனிகானில் ஒரு மாடல் ECU இருக்குது. நிறைய மாடல் ECU யூஸ் பண்ணுறதுனால ஒரு ECUக்கு எல்லா ECUக்கும் V311 சப்போர்ட் பண்ணல. V311 வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட தான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ இதிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா V311 விட்டுட்டு லான்ச் 319 கனெக்ட் பண்ணி பார்ப்போம். லான்ச் 319 இதை கனெக்ட் பண்ண உடனே இது ஆன் ஆகிடுச்சு. இது சப்போர்ட் பண்ணுறா பார்த்துடலாம். இப்போ கனெக்ட் பண்ணி டிஸ்பிளேயில் பார்த்தா டயக்னோசிஸ் வருது கரெக்டாக. ஓகே கொடுத்து பார்ப்போம். இது ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ DTC இன் திஸ் ECU 0. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளில வந்துட்டு ரீட் கோட்ஸ் மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த OBD கனெக்ட் ஆகிருக்கு. இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் ஹை. நம்ம கழட்டி விட்ட மத்தியில் அந்த சென்சார் வந்து அதோட ஃபால்ட் வந்து காட்டுது. இப்போது ஹோண்டாலேயே பார்த்திங்கன்னா யூனிகானில் இருக்கக்கூடிய ஒரு சில மாடல் ECUவில் வந்து V311 சப்போர்ட் பண்ணல. அதே ஹோண்டா ஷைனில் பார்த்திங்கன்னா V311 சப்போர்ட் பண்ணுது. இந்த லான்ச் 319 பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ECUலையும் சப்போர்ட் பண்ணுன்னு இப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அதை டெம்பரேச்சர் ஹை சென்சார் வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இன்ஜினல் டெம்பரேச்சர் சென்சார் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வெளில வந்து எரேஸ் கோட்ஸ் கொடுப்போம். இக்னிஷன்லாம் ஆனில் தான் இருக்குது. இன்ஜின் ஆஃபில் இருக்குது. ஓகே, எமிஷன் ரிலேட்டட் டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் கிளியர். ஓகே கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம ரீட் கோட்ஸில் போய்ட்டு ஓகே கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். த வெஹிக்கிள் ஹேஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ். இப்போது நம்ம எல்லா ஃபால்ட்டையும் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ என்ன தெரியுதுன்னா நமக்கு ஹோண்டாவில் வந்து சில மாடல் ECUக்கு V311 சப்போர்ட் பண்ணல. ஆனால் வந்து லான்ச் 319 சப்போர்ட் பண்ணுது. சரி, ஓகே, இதுவும் ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இதை விட இது கொஞ்சம் நிறைய வண்டிங்க சப்போர்ட் பண்ணுது, புரிஞ்சுக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நம்ம பஜாஜ் வண்டிக்கு வந்திருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக விட்டுருக்காங்க P150 பல்சர் 150ன்னு சொல்லிட்டு இந்த வண்டி விட்டுருக்காங்க. இந்த நியூ மாடலில் V311 அது கனெக்ட் பண்ணி பார்க்கல, எது சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இல்லை ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுறா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த பல்சர் 150 நியூ மாடலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பஜாஜ் KTM V311 கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். V311 கனெக்ட் பண்ணிட்டு இக்னிஷன் ஆன் பண்ணோன்னா நமக்கு டிவைஸ் ஆன் ஆகிடும். கில் சுவிட்ச் ஆஃபில் இருக்கா? ரைட், கில் சுவிட்ச் ஆஃபில் ஆன் பண்ணணும் போல். இந்த வண்டியில் வந்து கில் சுவிட்சையும் ஆஃப் பண்ணாலும் டிவைஸ் ஆஃப் ஆகிடும் போல். நார்மலாக பஜாஜ் வண்டியில் அந்த மாதிரி ஆகாது.
சாவி ஆன் பண்ணாலே போதும். சில வண்டி சாவி கூட ஆன் பண்ண தேவையில்ல, டிவைஸ் ஆன் ஆகிடும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஓபிடி கனெக்டர் ஆஃப் ஆகுது. வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் வைரிங்க. இப்போ இதில் வந்து கில் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், சாவி ஆன் பண்ணுறோம். டயக்னோசிஸ் ஓகே கொடுத்து பார்க்கலாம். டயக்னோசிஸ் எம்ஐஎல் ஸ்டேட்டஸ் ஆனில் இருக்குது. இதில் சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம ரீட் கோட்ஸ் ஓகே கொடுத்து பார்ப்போம். கரண்ட் டிடிசி த வெஹிக்கிள் ஹஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ். இதில் எதுவும் ஃபால்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம ஏதாவது இதில் சென்சாரை பிடுங்க முடியுமா? வெளியில் இருக்கா இல்லை உள்ளே இருக்கா? இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது எதுவும் ஃபால்ட்டு கோடு இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நான் டெம்பரேச்சர் சென்சாரை பிடிங்கி விட்ருக்கேன். பைக்கை ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா டெம்பரேச்சர் சென்சார் ஃபால்ட்டு காட்டுதா இல்லைன்னு பார்த்துடலாம். நான் எதுக்காக எல்லா வண்டியும் டெம்பரேச்சர் சென்சார் கழட்டி விட்றோன்னா, ஏன்னா அது ஒன்று தான் வந்து கேட்டது ஈஸியாக இருக்கும், மற்றதெல்லாம் உள்ளே இருக்கும். நம்ம கழட்டி விட்ட மாதிரி கரெக்டாக காட்டுது. இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் 1 சர்க்கியூட் ஹை கரெக்டாக ஃபால்ட்டு காட்டுது. சரி, நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோம் மறுபடியும். ஓகே, இது வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு லான்ச்சை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம லான்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா உடனே ஆன் ஆகிடுச்சு. ஓகே கொடுக்குறோம். இது கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். V311னா வித்தின் செகண்டில் கனெக்ட் ஆகிடும். அது சப்போர்ட் பண்ணுற வண்டிங்களில் உடனே கனெக்ட் ஆகும், சப்போர்ட் பண்ணாத வண்டிங்களில் கனெக்ட் ஆகாது. ஓகே, இதுலேயும் அதே மாதிரி நமக்கு டிடிசி இசி 1 காட்டுது. அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்துருவோம். ரீட் கோட்ஸ் உள்ள போய்ட்டு பார்த்தோம்னா இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் ஹை தான் இதுலேயே வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வெளில வந்துட்டு அதை எரேஸ் கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன், அந்த சென்சார் கனெக்ட் பண்ணிட்டேன். எரேஸ் கொடுத்துருவோம். ஓகே, இப்போது ஏதாவது கோட்ஸ் இருக்கா பார்ப்போம். பழைய கோட் ரீட் கோட்ஸில் போய்ட்டு த வெஹிக்கிள் ஹஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ். இது எதுவும் ஃபால்ட் கோட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ பஜாஜ் வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு V311 கரெக்டாக கனெக்ட் ஆகுது, லான்ச்சும் கரெக்டாக கனெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த வண்டி பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவிஎஸ் ZX 110. இது டிவிஎஸ் பைக்கு. இதில் வந்து நம்ம 2 ஓபடியுமே கனெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் நம்ம மல்டி கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிவிஎஸ் ஜெட்ஸில் நம்ம மல்டி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே சீட்டு கடியில் வரக்கூடிய போர்ட்டில் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு V311 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம கீ ஆன் பண்ணுறோம். கீ ஆன் பண்ணோன்னா நமக்கு டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. டயக்னோசிஸ் ஓகே கொடுத்தோன்னா இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து O2 சென்சார் சைலன்சர் கீழே வரக்கூடிய O2 சென்சாரை வந்து கழட்டி விட்ருக்கேன். இந்த O2 சென்சாரை நம்ம கழட்டி விட்ருக்கோம். அதனால் அந்த ஃபால்ட் நம்ம காட்டுதான்னு பார்த்துடலாம். இந்த வண்டியில் டெம்பரேச்சர் சென்சார் கழட்டுறது கஷ்டம், O2 சென்சார் தான் ஈஸியாக இருந்துச்சு. இதில் நமக்கு எம்ஐஎல் ஸ்டேட்டஸ் ஆனில் இருக்குது. டிடிசி இன் ECU பார்த்திங்கன்னா 1ன்னு காட்டுது. என்ட்ரு கொடுத்து உள்ளே போவோம். ரீட் கோட்ஸ் ஓகே கொடுத்து கரண்ட் ஃபால்ட் ஓகே கொடுத்தோன்னா O2 HO2S ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் லோ பேங்க் 1 நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்ளம் காமிச்சிச்சு. O2 சென்சார் நம்ம கழட்டி விட்டு கரெக்டாக காட்டுது. V311 வந்து கரெக்டாக சப்போர்ட் ஆகுது. அடுத்து இதில் அப்படியே நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதில் நம்ம அடுத்து லான்ச் 319 கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம டயக்னோசிஸ் ஓகே கொடுத்து ECU கூட கனெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஓகே, இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. டிடிசி இன் ECU 1ன்னு காட்டுது. அடுத்து நம்ம அப்படியே கீழே வந்து ரீட் கோட்ஸ் ஓகே கொடுத்தோன்னா இதுலேயும் கரெக்டாக ஒரு ஃபால்ட்டு காட்டுது. HO2S ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் ஹைன்னு வருது. அதே தான் கீழே வருது. இப்போ இந்த ஓபிடியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு அதோடய ஃபால்ட் என்னன்னு காட்டுது. இப்போ நம்ம அதை அந்த O2 சென்சார் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து எரேஸ் கொடுத்துடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வெளில வந்துட்டு எரேஸ் கோட்ஸ்
எமிஷன் கிளியர்டு. ஓகே, இப்போ நம்ம வெளில வந்துடுவோம். இப்போ ரீட் கோட்ஸ் போயிட்டு வேறு அந்த ஃபால்ட்டு மறுபடியும் காட்டுதான்னு செக் பண்ணிப்போம். த வெஹிக்கிள் ஹேஸ் நோ ஃபால்ட்ஸ். ஓகே, இப்போது டிவிஎஸ் பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து V311 கரெக்டாக கனெக்ட் ஆகுது, லான்ச்சும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது, அதில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. அடுத்து எமகாவில் பார்த்தீங்கன்னா BS6ல் V311 கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இது BS6 இது. V311 கனெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக லான்ச் கனெக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு V311 OBD ஸ்கேனருக்கும் ஒரு லான்ச் 319 ஸ்கேனருக்கும் என்னென்ன வித்தியாசம் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். V311 விட லான்ச் வந்து நிறைய பைக் சப்போர்ட் பண்ணுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகானில் வந்து V311 சப்போர்ட் பண்ணல, லான்ச் 319 சப்போர்ட் பண்ணுது. இன்னும் நிறைய பைக் நம்ம செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தொடர்ச்சியாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பொறுத்து லைக் பண்ணுங்கள். இந்த OBD ஸ்கேனர் தேவைப்படுறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதை கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வர சொல்ல முடியும். OBD மல்டி கேபிள் OBD ஸ்கேனர், உங்களுக்கு எந்த டூல் எந்த மாதிரியான வித்தியாசமான டூல் தேவைப்பட்டாலும் அதோட ஃபோட்டோ மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கே தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அவங்கள தேவைப்படுற கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.